ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1 டிசம்பர் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், ஐடிசி, என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. விப்ரோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஹீரோ மோட்டோகார்ப் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. அப்புறம் எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆச்சுது, யூஎஸ் மார்க்கெட், அப்புறம் க்ரூடு, கிரிப்டோ, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டாக பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 134 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகிறப்போ 20,267 க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 492 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா ஒரு 2000 பாயிண்ட் ஸ்விங்குக்கு அப்புறமா நிஃப்டி பழைய ஆல் டைம் ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணிருச்சு. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம்னா ஐடிசி வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அதானி வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி ஆமான அதானி வில்மார்லேருந்து ஒரு 43.97 ஸ்டேக்கை வந்து விற்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதை வாங்கிறதுக்கு ஐடிசி வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஐடிசி ஆல்ரெடி ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி தான். ஸோ அதானி வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி ஆம்லேருந்து இவ்வளோ ஸ்டேக்கை விற்கிறது வந்து ஐடிசிக்கு ஒரு பெனிஃபிட்டான விஷயமா பார்க்கப்படுது இவங்க வாங்கினாங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோன்னா பெங்கால் ஃபார்மர்ஸ்க்காக அவங்களுக்கு பயிர்களை பற்றிய அட்வைசஸை கொடுக்கறதுக்கும் மார்க்கெட்டோட ஆக்சஸை கொடுக்கறதுக்கும் வந்து இந்த ஆப் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ்னால ஐடிசி வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் என்டிபிசி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பவர் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அது வந்து என்டிபிசிக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஏர்னிங் கிடைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத தெளிவாக காட்டுது. அது மட்டும் இல்லாமல் சில ப்ரோக்கர்ஸ் வந்து இதுக்கு பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. நவம்பர் வரைக்கும் முடிஞ்ச, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023 நவம்பர் வரைக்கும் முடிஞ்ச மந்தில் பார்த்திங்கன்னா என்டிபிசி வந்து 80% வந்து கோல் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொம்பவே ரிமார்க்கபிள் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இது. அதே மாதிரி அவங்களோட டைரக்டராக ஷண்முகம் சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து சார்ஜ் எடுத்திருக்கிறாரு, ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடான டைரக்டராக. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பாசிட்டிவ் நியூஸஸ்னால என்டிபிசி வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி வந்து அவங்களோட கோல் மைன்ஸில் இருந்து 91 மெட்ரிக் டன் வந்து, அதாவது மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் கோல் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்பவே அதிகமான நம்பர். அவங்க இது வரைக்கும் பண்ணாத அளவுக்கு ரொம்ப அதிகமான கோலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் நியூஸஸ் என்டிபிசியை பொறுத்தளவில் இருக்குது. அப்புறம் வந்து ஆக்சிஸ் பேங்கை பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து இவங்களுக்கு பைக்கால் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி சிஎல்எஸ்ஐங்கிற ஃபாரின் புரோக்கர் வந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சிஸ் பேங்க். இந்த ரீசன்னால் அது வந்து ஒரு 2-3 நாளாக ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 5 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஃபில்லிங்கில் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுபடி அவங்க ஸ்டாக்ஹோம் எக்ஸ்ஐஜி அப்படிங்கிற கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட ஐடியை வந்து மாடர்னைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல மாடர்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூஸ் அவங்க சொன்னதுலேருந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம்னா நவம்பர் சேல்ஸ் டேட்டா வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 12% வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே சமயத்தில் அவங்களோட எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிருக்குது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா இந்த சேல்ஸ் டேட்டா வந்ததுனால மஹிந்திராவோட ஸ்டாக் வந்து கொஞ்சமாக விழுந்துருக்குது. ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்திங்கன்னா அது வந்து
52 வீக்கு ஹையில் இருந்துச்சு வியாழக்கிழமை. அதனால் வெள்ளிக்கிழமை வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால விழுந்திருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து அவங்களோட சேல்ஸ் டேட்டாவை கொடுத்துருந்தாங்க. இது வந்து எந்த ஃபெஸ்டிவ் சீசன்லையும் இல்லாத அளவுக்கு அவங்களோட சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான ரெக்கார்டு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா ரேலி ஆகி போயிட்டு 52 வீக் ஹைட்டில் இருந்துச்சு. இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் போய்ட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா 1589 crore வந்து அவங்க பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து 6வது கன்சிக்யூட்டிவ் டேவாக பை பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு மேலே போகிறதுக்கு இவங்களோட இந்த பையும் ஒரு பெரிய காரணமாக பார்க்கப்படுது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க பை மோடுக்கு போயிருக்காங்க. அதுவும் கண்டினியூஸாக பை பண்ணிகிட்ருக்காங்க. நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது வியாழக்கிழமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8000 crore அவங்க பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மார்க்கெட்டை ஓரளவு நல்லா முன்னாடி கொண்டு போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து 20,490 க்ளோஸ் ஆகிருக்குது. 137 பாயிண்ட்ஸ் வந்து அப்பில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மண்டே அப்போ வந்து மார்க்கெட்டு நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்டே அப்போ பார்த்திங்கன்னா அந்த 5 ஸ்டேட்டு எலெக்ஷன் முடிஞ்சில்ல, அதோட ரிசல்ட்டும் வருது. மேபி இது அதை இண்டிகேட் பண்ணி தான் ரேலி ஆகுதாங்கிறது மண்டே நமக்கு தெரியும். அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா டவ் வந்து 294 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. S&P 500 26 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்து 78 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து ஒரு நல்ல ரேலியை தான் காட்டுச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்டாக் வந்து நல்லா ரேலி ஆகிருக்குது. அதே சமயத்தில் வந்து பவரில், அதாவது ஃபெட்டோட சேர்மன் ஜெரம் பவல் வந்து ரொம்பவே டோவிஷாக பேசியிருந்தார். இன்ஃப்ளேஷன் வந்து நல்லாவே கிராஜுவலாக விழுந்துட்டுருக்குது, ஸ்ட்ராங்காகவே இன்ஃப்ளேஷன் வந்து குறைஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அவரோட டோவிஷ் ஸ்பீச்னால் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, டெஸ்லாவோட ஸ்டாக்கை வந்து நல்லாவே விழுந்துருந்துச்சு. அவங்களோட சைபர் ட்ரக் டெலிவரி ஈவெண்ட் வந்து வச்சுருந்தாங்க வெள்ளிக்கிழமை. ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ஸ்டாக் நல்லாவே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சைபர் ட்ரக்கோட அந்த ப்ரைஸு, அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே திருப்திகரமானதாக இல்லை. ஸோ இந்த விஷயத்தினால டெஸ்லாவோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லா விழுந்துட்டுருக்குது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா, பிட்காயின் வந்து 949 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகி 38,661 க்ளோஸ் ஆச்சுது. ஸோ 25,000 அந்த மாதிரி சுற்றிட்டே இருந்த கிரிப்டோ வந்து சடனாக ரேலி ஆகி 40,000 நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி 40,000 இது நெருங்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, பிட்காயினோட ஸ்பாட் ETF வந்து அப்ரூவல் கிடச்சது தான். ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை வந்து பிட்காயின் நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ இப்போ 40,000 வந்து அது நெருங்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி 40,000 அது நெருங்க இருக்கிறதுனால ஒரு 100 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு வந்து லிக்விடேஷன் வந்து இப்போ நடந்திருக்குது. அதாவது அவ்வளோ அளவுக்கு பிட்காயின் வந்து அவங்க விற்று பணமாக்குறது நடந்துட்டுருக்குது. அதே மாதிரி இன்னொரு நியூஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிட்காயின் வந்து டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கான வாட்ரு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸும் வந்து ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குது. ஸோ இது ஏற்கனவே பிட்காயினை பற்றியும் கிரிப்டோ கரன்சிஸை பற்றியும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்குது. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ப்யூட்டர் பவர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த பிட்காயினோட ஒரு டிரான்சாக்ஷனை பண்ணுறதுனாலும் சரி, இல்லை வந்து ஒரு பிட்காயினை மைன் பண்ணுறதுனாலும் சரி, அதுக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய சூப்பர் கம்ப்யூட்டர் அளவுக்கு வந்து பவர் தேவைப்படும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து என்கிரிப்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு ஹை கால்குலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப பவர் தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து அவங்க இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க, ஒரு டிரான்சாக்ஷனுக்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு பவர் அதாவது வாட்டர் தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்புறம் க்ரூடை பார்த்தோம் அப்படின்னா 79.16 இருக்குது. 1.7 வந்து விழுந்துருக்குது.
க்ரூட் வந்து விழுந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓபக் ப்ளஸ் வந்து சப்ளையை கட் பண்ணதுலேருந்தே எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன வந்துருச்சு அப்படின்னா, டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும், சப்ளை கம்மியாக இருக்கும். இதனால் க்ரூட் ஆயில் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் க்ரூட் ஆயில் வந்து 95 வரைக்கும் போய்ட்டு இருந்துச்சு. 100லாம் தாண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதனால் பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் ரியல் டைமில் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் உணர ஆரம்பித்ததுனால க்ரூட் ஆயில் வந்து நல்லாவே விழுந்துட்டுருக்குது. இப்போ 79.16 இருக்குது, 1.7 வந்து விழுந்துருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்திங்கன்னா, கோல்டு வந்து ரெக்கார்டு ஹைக்கு போயிடுச்சு. $2073 பெர் அவுன்ஸில் இருக்குது. $35 வந்து பெர் அவுன்ஸுக்கு வந்து ஒரே நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து மார்ச்சுக்கு அப்புறம் வந்து ஃபெட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றுறதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு ரூமர் மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அதை வந்து மார்க்கெட் ரொம்ப தெளிவாக நம்புறதுனால கோல்டோட ரேட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.